ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கைஸ் ரொம்ப நாள் வீடியோ போடல, சாரி ஃபார் தட். ஸோ இனிமேல் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ டைம் இல்லை, ஸோ அதான். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ளட்டர் டெவலப்மெண்ட். ஸோ ஃப்ளட்டர் ஆப் டெவலப்மெண்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இந்த ஃப்ரேம் ஒர்க்கை அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நாளையிலேருந்து நம்ம கோடிங் பார்க்கலாம். ஸோ நாளை மீன்ஸ் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கோடிங்ஸ் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளட்டர் டவுன்லோட் அப்படின்ட்டு போடுங்க. இப்படி போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் உங்களுக்கு, இன்ஸ்டால் ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 ஓஎஸ் வரும். ஸோ 4 ஓஎஸில் உங்கள் ஓஎஸ் ஏதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ விண்டோஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும், ஃப்ளட்டர் விண்டோஸ் ஸ்டேபிள் டாட் சிப். ஸோ இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது ஸோ அதனால் வேணாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோல்ட்ரு மாதிரி வரும், ஓகேவா? அந்த ஃபோல்டர் அப்படி இருக்கட்டும். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு நமக்கு தேவைப்படுது, ஸோ ஐடி தேவைப்படுது. ஸோ ஐடிக்காக நம்ம ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரும், டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண பிறகு இந்த மாதிரி வரும். ஸோ இது கிட்டத்தட்ட ரவுண்டாக 1 GB இருக்கும். ஸோ இதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடு ப்ரிஃபர் பண்ணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரை ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ தான் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ தான் செட் ஆகும் அப்படின்னா நீங்கள் அது கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கொஞ்சம் எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதில் வந்து அப்படி இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப பண்ண தேவை இருக்காது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில். ஸோ அதனால் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நல்லாயிருக்கும். ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. ஸோ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இப்போ ஏன் செட்டிங்ஸ்குள்ளே போகிறோன்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணணும். ஸோ விண்டோஸ் 11, ஓகேவா? ஸோ விண்டோஸ் 11 செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு விண்டோஸ் 10 வந்து ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸுக்கு போயிடலாம். ஸோ விண்டோஸ் 11 வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு அபோட் இருக்கும். ஸோ சிஸ்டமில் அபோட் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிவைஸ் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங் இருக்கும். ஸோ அதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு யூசர் வேரியபிளில் பாத் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஓகேவா? அந்த பாத்தை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருப்பீங்களா எஸ்டிகே, ஃப்ளட்டர் எஸ்டிகே, அதில் பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு அந்த டோட்டல் லொக்கேஷனையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுங்க, ஓகே கொடுத்துருங்க, ஓகேவா? ஓகே, நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஓகே கொடுத்துருந்தேன். நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஃப்ளட்டர் எஸ்டிகே வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்களோ அதுக்குள்ளே உள்ள பின் ஃபோல்டரை நீங்கள் கொடுத்துருங்க, ஓகேவா? கொடுத்து வச்சுருங்க, ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோங்கிறது ஒரு ஐடி, அவ்வளோதான். ஸோ நம்ம ஆப் டெவலப் பண்ண போகிறோம். ஸோ அதை ரன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடி வேணும். அதுக்கு தான் ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ. ஃப்ளட்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், ஒரு யூஐ ஃப்ரேம் ஒர்க் சொல்லலாம். ஸோ ஆப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு ஃப்ளட்டர். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வராது இப்படி ஓப்பன் பண்ணோன்னே, ஏன்னா நான் ஆல்ரெடி பண்ணி வச்சது வராது. ஸோ உங்களுக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி உங்களுக்கு புதுசாக வரும், இந்த மாதிரி வரும், ஓகேவா? இந்த ரெண்டும் காட்டாது உங்களுக்கு, ஓகேவா? ரெண்டும் காட்டாது உங்களுக்கு, ஒன்றுமே காட்டாது. ஏன்னா நீங்கள் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போயிருப்பீங்களா, அதனால். ஸோ அதுமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட் இருக்கா, ஸோ அதுவும் காட்டாது உங்களுக்கு. அது காட்டணும் அப்படின்னா ப்ளக்கின்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ப்ளக்கின்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஃப்ளட்டர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள், ஓகே? ஃப்ளட்டர் டைப் பண்ணி ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஓகே? நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளட்டர் வந்து எதை வச்சு டெவலப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஆக்சுவலாக ஃப்ளட்டர் டெவலப் பண்ணுறது வந்து கூகுள். ஸோ கூகுளோட லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா டாட்டு. ஸோ அந்த டாட்டோட ப்ளக்கினும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டாட்டை டைப் பண்ணுங்கள், ப்ளக்கினில் போயிட்டு ஸோ இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நியூ ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்னு வந்துடும், ஓகேவா? நான் ரெண்டுமே ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ளட்டர் எஸ்டிகே பார்த்து வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்த்துல அந்த ஃப்ளட்டர் எஸ்டிகே சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் கொடுத்துருக்கீங்களோ அதை கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அது மாதிரி உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு என்ன நேம் வைக்கணுமோ வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் டைப்பு. ஸோ ஆண்ட்ராய்ட்னா கோட்லின்னு, ஐஓஎஸ்னால் ஸ்விஃப்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிளாட்ஃபார்மில் என்னென்ன வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், வெப் வேணாலும் வெப் கொடுத்துக்கோங்க. ஸோ க்ரியேட் ப்ராஜெக்ட் ஆஃப்லைன் கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து ஃபினிஷ் கொடுத்துருங்க, ஓகே? ஸோ இந்த க்ரியேட் ப்ராஜெக்ட் ஆஃப்லைன் ஏன் கொடுக்கும் அப்படின்னா நம்ம வந்து நெட்டு இல்லாத போதும் இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஆன்லைனில் ரன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களுக்கு ஃப்ரீயாக, அதாவது ஸ்பீடாக வந்து உங்களுக்கு வந்து
எந்தவித எரர் எந்தவித அந்த ஸ்லோனஸும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பீடாக வந்து ரன் ஆகும். ஸோ அதனால தான் அந்த டிக்கு நம்ம கொடுத்தோம். ஸோ உங்களுக்கு பேசிக்காக இந்த மாதிரி இருக்கும். ஓகே கைஸ், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி போதும். ஸோ நாளைக்கு இந்த கோடை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு, இந்த கோடு கூட நம்மளுக்கு வேணாம், தேவையில்லை. நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோன்னா, இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ எப்படி இந்த இடத்துல வந்து எமுலேட்டர் செட் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம இதை ரன் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வீடியோ. இது வந்து ரொம்ப நாள் வந்து இது ஒரு பேசிக்கான டெம்ப்ளேட், அவ்வளோதான். இதோட அவுட்புட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கவுண்டர் மாதிரி இருக்கும். அதை நீங்கள் ப்ளஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்ட்டு கூட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த நார்மலான ப்ரோக்ராமு. With